இந்த தேனி மாவட்டத்தில் நடந்தது. இந்த வசந்த் அன்கோவும் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்காரனும் என்ன ஒரு ஃபோர்ஜரி வேலை பார்க்குறாங்க பாருங்க. ஒரு 5000 ரூபாய் கட்டி பொருள் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க வீட்டில். சரி ஓகே, ஒரு டிவியும் ஒரு வாஷிங் மிஷினும் எடுத்தாச்சு. ஒரு 5000 ரூபாய் கட்டி பொருள் வீட்டுக்கு வந்துருச்சு. சரி, நான் சென்னையில் இருக்கேன். சரி, சென்னை வீட்டுக்காரர் வந்தோடனே நம்ம பொருள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. இங்கே சென்னையில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காசுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஒரு பொருள் எடுத்து ஒரு 10-15 நாளில் வந்து காசு கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்போ அடுத்த டியூ வந்துருச்சு. பொருள் எடுத்து 10-15 நாளில் அடுத்த டியூ வந்துருச்சு. டியூ வரும்போது டியூ கட்டுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார், இந்த மாதம் வந்து நாங்கள் டியூ கட்ட முடியாது, ஒரு மாதம் தள்ளி போடுங்க, அடுத்த மாதம் வந்து நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி போனை வச்சுட்டேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பொம்பளை ஆளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டியூ கட்டுங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். யார்? இந்த பஜாஜ் ஃபைனான்ஸுக்காரன் தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தவன். அப்போ வீட்டில் பொம்பளை என்ன பண்ணிட்டாங்க, பொசுக்குன்னு கோவப்பட்டு, ஏன் உன் பொருள் வேணாம், ஒன்றும் வேணாம், உன் பொருளை தூக்கிட்டு போயா, எங்கள் காசு போனால் கூட பரவாயில்ல, 5000-10,000 செலவழிச்சு நாங்கள் வந்து முன் பணம் கட்டி தூக்கிட்டு வந்தோம்ல, அந்த காசு போனாலும் பரவாயில்ல, உன் பொருளை தூக்கிட்டு போயா, நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். யூஸ் பண்ணாத பொருளை, அந்த டிவியும் அந்த வாஷிங் மிஷினையும் கொடுத்து விட்டாச்சு. எடுத்துட்டு போனவங்க 3 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் பொருளை எடுத்துகிட்டு வந்தாச்சு, நீங்கள் பொருளை வாபஸ் பண்ணிட்டீங்க, நீங்க இன்னும் 14,000 ரூபாய் டியூ கட்டணும், அப்போதான் உங்க லோன் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறீங்க. இது நாங்களா கொடுமையா இருக்கு. எங்க காசு வந்து 5000-10,000 போனாலும் பரவாயில்ல, உங்க பொருளை தூக்கி கொடுத்துட்டோம். அந்த பொருள் நாங்கள் யூஸ் பண்ணவே கிடையாது. அந்த பொருள் வீட்டில் இருந்தா கூட பரவாயில்ல, நீ தூக்கிட்டு போயிட்ட. பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இப்போ 14,000 ரூபாய் கட்டு அப்படிங்கிறான். சரி, வசந்தன் கோவுக்கு ஃபோன் போட்டோம்னா, என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவன் இந்த ஃபைனான்ஸுக்காரன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பொருள் தூக்கும் போது நீங்க அங்கே எனக்கு ஃபோன் போட வேண்டியதானே அப்படிங்கிறேன். பொருள் தூக்கும் போது நாங்கள் சென்னையில் இருந்தேன், வீட்டில் வந்து பொம்பளையில டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறேன். ஏன் அவங்க சொல்லவே இல்லையா, வச்சது வசந்த் அன்கோவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லவே இல்லையா அப்படின்னு. அப்போ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில், அதாவது தேனி மாவட்டத்தில் கூடலூரில் கம்பத்தில் பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து வேலை செய்கிறவங்க இப்படி ஒரு ஃபோர்ஜரியை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதை யார் தட்டி கேட்கறது? இதை நான் வந்து எந்த கோர்ட்டில் போய் நான் அவங்க மேலே கேஸ் போட்டால் எனக்கு செல்லுபடி ஆகும்? தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்கள்.